குழம்புனா இப்படி இருக்கணும்னு சொல்கிற மாதிரி ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. 5 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ ஊற வச்சுருந்த புளியை கரைச்சிட்டு புளி தண்ணி மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அரைச்ச தக்காளி, ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போது கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றி கலந்து விட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. 15 to 20 மினிட்ஸ்க்கு அது நல்லா கொதிக்கட்டும். இப்போது 10 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு முழு தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. திரும்ப ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அதை நல்லா கொதிக்கட்டும். இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மீன் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். அவ்வளோதான். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்குனா நம்மளோட டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி.